நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ். தமிழக மீனவர்களுக்கு எதிரான இலங்கை அரசின் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்க கோரி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில் இந்திய மீனவர்களுக்கு அபராதம் விதிக்கும் இலங்கையின் மசோதாவை ஏற்க முடியாது என தெரிவித்துள்ளார். இலங்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மசோதாவால் தமிழக மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், எனவே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் எனவும் அவர் மோடிக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடு முழுவதும் ஐஐடி கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கை நடத்த உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. ஐஐடி நுழைவுத் தேர்வில் இந்தி வினாத்தாளில் 2 வினாக்கள் தவறாக கேட்கப்பட்டதை சுட்டிக்காட்டி வேலூர் மாணவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்தி வினாத்தாளில் தவறான கேள்வி கேட்கப்பட்டதை சுட்டிக்காட்டி அனைவருக்கும் கருணை மதிப்பெண் வழங்கியதற்கு மனுதாரர்கள் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஐஐடி கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் சேர்க்கை நடத்தவும் இது தொடர்பான வழக்கை பிற நீதிமன்றங்கள் விசாரிக்கவும் இடைக்கால தடை விதித்தது. மருத்துவ மாணவர் சேர்க்கையில் மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்களுக்கு 85% இடங்களை ஒதுக்கும் தமிழக அரசின் உத்தரவிற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. தமிழக அரசின் இட ஒதுக்கீடு முறையை எதிர்த்து சிபிஎஸ்இ மாணவர்கள் சார்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி JS கேகர் தலைமையிலான அமர்வு மாநில பாடத்திட்டத்தில் 85% ஒதுக்கீடு நீட் தேர்வு முறையை பாதிக்காது என தெரிவித்தது. மேலும் தமிழக அரசின் அரசாணைக்கு தடை விதிக்க மறுத்த நீதிபதிகள் இது தொடர்பான ஒரு மனு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதை சுட்டிக்காட்டி வழக்கை முடித்து வைத்தனர். டிடிவி தினகரன் மீதான அந்நிய செலாவணி மோசடி தொடர்பான விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இங்கிலாந்தில் உள்ள பார்க்லே வங்கியில் டிப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்தின் பெயரில் 1,93,00,000 ரூபாய் டெபாசிட் செய்ததாக அமலாக்கத்துறையினர் டிடிவி தினகரன் மீது வழக்கு பதிவு செய்தனர். மேலும் ஐரோப்பிய நாடுகளில் 3 நிறுவனங்கள் தொடங்கி 36,36,000 அமெரிக்க டாலர் மற்றும் 1,00,000 பவுண்ட் முதலீடு செய்யப்பட்டதாகவும் புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கு சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் உண்மைக்கு புறம்பான தகவல் உள்ளதாக கூறி வழக்கிற்கு தடை விதிக்க கோரி தினகரன் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி MS ரமேஷ் தினகரன் மீதான வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். மேலும் இது தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை வரும் 17ஆம் தேதிக்கும் ஒத்திவைத்தார். ஸ்ரீவைகுண்டம் அணையிலிருந்து தனியார் ஆலைகள் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்ற தடையை நீக்கி தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அணையிலிருந்து 40 ஆண்டுகளுக்கு மேலாக சில தனியார் ஆலைகள் தண்ணீர் எடுத்து வந்தன. தூத்துக்குடி பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை இருந்து வரும் சூழ்நிலையில் அங்கு தனியார் ஆலைகள் தண்ணீர் எடுப்பதை தடுக்க வேண்டும் என்று திமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இதன் மீதான விசாரணையில் கடந்த மே 31ஆம் தேதி தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தடை விதித்தது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் மக்களுக்கு தேவையான அளவு குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தனியார் ஆலைகள் வழக்கம் போல் ஸ்ரீவைகுண்டம் அணையில் தண்ணீர் எடுக்கவும் பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. இதனையடுத்து விசாரணை ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடம் கடன் வசூல் நடவடிக்கையில் வங்கிகள் கடுமை காட்டக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் வறட்சியின் காரணமாக 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்த நிலையில் விவசாயிகள் பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக பொதுநல வழக்காடு மன்றம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி தீபக் மிஸ்ரா அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் விவசாயிகளிடம் பயிர் காப்பீட்டு திட்டங்களை வியாபார நோக்கத்தில் செயல்படுத்தக்கூடாது என்றும் விவசாயிகள் தங்கள் பொருட்களை சந்தையில் விற்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மற்றொரு வழக்கில் ஆஜரான வழக்கறிஞர் ராஜாராமன் வங்கிகள் விவசாயிகளிடம் கடுமை காட்டுவதாக தெரிவித்தார். வங்கிகள் கடுமை காட்டுவதை ஏற்க முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் கோபால் சங்கர நாராயணன் வழங்கிய பரிந்துரைப்படி எவ்வாறு நடக்கலாம் என தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என கோரி வழக்கை வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.
டெல்லியில் புதுச்சேரி முதல்வர் நாராயணசுவாமி இன்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். புதுச்சேரியில் நியமன எம்எல்ஏக்கள் விவகாரம் குறித்து அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் 3 புதிய நியமன எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதனையடுத்து புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி மற்றும் ஆளுநர் இடையிலான மோதல் போக்கு அதிகரித்துள்ளது. இதற்கிடையே டெல்லி சென்ற புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதனையடுத்து சென்னை திரும்பிய நாராயணசாமி புதுச்சேரியில் விதிமுறைகளை மீறி செயல்படும் ஆளுநரை கண்டித்து நாளை நடைபெறும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆளுநர் விதிமீறல் குறித்து வரும் 17ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்படும் என்றும் கூறினார். நாளை தினம் பல அரசியல் கட்சிகள் முழு கடையடைப்பு போராட்டத்துக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் மாநில அரசினுடைய உரிமையை பறிக்கின்ற அளவில் மத்திய அரசுடைய செயல்பாடும் அதற்கு உடந்தையாக இருக்கின்ற கிரண்பேடி அவர்களும் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு அவர் பாடுபடாமல் புதுச்சேரி மாநில மக்களுடைய நலனுக்கு எதிராக செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதற்கிடையே நாளை நடைபெறும் முழு அடைப்பு போராட்டத்தை அடுத்து புதுச்சேரி மாநிலத்தில் பெரும்பாலான தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுகளை சிதைத்து ஆளுநர்கள் மூலம் தனி அரசு நடத்தும் போக்கினை மத்திய அரசு கைவிட வேண்டும் என திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை சிறிதும் மதிக்காமல் மத்திய அரசுடன் கைகோர்த்து கொண்டு செயல்படுவது கூட்டாட்சி தத்துவத்தை கேலிக்கூத்தாக்கும் வகையில் அமைந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவின் மாநில தலைவர் உள்ளிட்ட அக்கட்சியின் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக நியமித்திருப்பது கண்டனத்திற்கு உரியது எனவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இவர்களுக்கு ரகசியமாக பதவி பிரமாணம் செய்து பாஜக அரசின் முழுநேர ஏஜென்ட்டாக ஆளுநர் அரசியல் செய்வது தற்போது உண்மையாகிவிட்டதாகவும் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இதேபோன்று மேற்கு வங்கம், டெல்லி மாநிலங்களிலும் ஆளுநர்கள் அரசுக்கு எதிராக செயல்படுவதை ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இணையதளம் மூலம் பண மோசடியில் ஈடுபட்ட நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் OLX இணையதளத்தில் செல்போன் விளம்பரத்தை கண்டு அதை வாங்க எண்ணியுள்ளார். விளம்பரப்படுத்திய நபரை தொடர்பு கொண்டு 30,000 ரூபாய் பணத்தையும் இணையதளம் வாயிலாக செலுத்தியுள்ளார். ஆனால் 15 நாட்களாகியும் சதீஷ்குமாருக்கு செல்போன் வந்து சேராததால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் போலீசில் புகார் அளித்திருக்கிறார். இதனையடுத்து போலீசார் உருவையாறு பகுதியைச் சேர்ந்த அர்ஜுனன் என்பவரை கைது செய்து விசாரித்ததில் அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். இவர் பல்வேறு பண மோசடி வழக்குகளில் தொடர்புடையவர் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் போலீசாரை அணுகவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 5 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதில் நகராட்சி நிர்வாக இணை செயலாளராக பணியாற்றி வந்த லட்சுமி பிரியா அரியலூர் மாவட்ட ஆட்சியராகவும், கூட்டுறவுத்துறை துணை செயலாளராக பணியாற்றி வந்த இன்னோசென்ட் திவ்யா நீலகிரி மாவட்ட ஆட்சியராகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோன்று வீட்டு வசதி வாரிய மேலாண் இயக்குநராக பணியாற்றி வந்த கிரண் குராலா சுகாதாரத்துறை துணை செயலாளராகவும், சுகாதாரத்துறை துணை செயலாளராக பணியாற்றி வந்த ஜெயச்சந்திரா பானுரெட்டி வீட்டு வசதி வாரிய மேலாண் இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மத்திய அரசு பணியாற்றி வந்த சுதாதேவியை சமூக பாதுகாப்பு திட்ட இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டு பிரசாதம் மற்றும் தரிசன டிக்கெட்டின் மீது GST வரி விதிக்கப்படவில்லை என திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் தெரிவித்துள்ளார். எனினும் தேவஸ்தானம் சார்பில் அன்னதானம், லட்டு பிரசாதம் தயார் செய்ய வெளிச்சந்தை மூலம் பெறப்படும் மூலப்பொருட்களுக்கு GST மூலமாக 32 கோடி ரூபாய் வரி செலுத்த வேண்டியுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் GST வரியால் தேவஸ்தானத்திற்கு 38 கோடி ரூபாய் நிதிச்சுமை ஏற்பட்டுள்ளதாகவும் செயல் அலுவலர் அனில்குமார் சிங்கால் கூறினார். மேலும் மலைப்பாதையில் பக்தர்கள் பாத யாத்திரை வந்தாலும் இலவச தரிசனத்திலேயே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், இன்று முதல் வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் திவ்ய தரிசன டிக்கெட் ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார். திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் விற்கப்படும் தங்க டாலர் விற்பனைக்கு 3% GST வரி வசூல் செய்யப்படும் என்றும், பக்தர்கள் தங்கும் அறைகளின் கட்டணத்திற்கு ஏற்ப GST வரி வசூலிக்கப்படும் என்றும் தேவஸ்தான செயல் அலுவலர் தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் 15 பொறியியல் உறுப்பு கல்லூரிகளில்
கவுன்சிலிங் மூலம் நடப்பாண்டு மாணவர் சேர்க்கை நடத்த தடை விதிக்க கோரிய வழக்கில் அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் 688 பொறியியல் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இதில் 16 பொறியியல் கல்லூரிகள் அண்ணா பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளாக உள்ளன. இவற்றில் திருச்சியில் உள்ள கல்லூரியை தவிர மற்ற 15 கல்லூரிகளும் இந்திய தொழில்நுட்ப கவுன்சிலின் அங்கீகாரமின்றி இயங்கி வருகின்றன. இதனால் இந்த 15 கல்லூரிகளிலும் மாணவர் சேர்க்கைக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மதுரையைச் சேர்ந்த உமர் ஃபாரூக் என்ற வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீது இன்று விசாரணை நடத்திய நீதிபதிகள் சசிதரன், சுவாமிநாதன் ஆகியோர் கொண்ட அமர்வு இதுகுறித்து அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் தலைவர் பதிலளிக்க உத்தரவிட்டது. மேலும் வழக்கு விசாரணையை ஜூலை 13ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். இறைச்சிக்காக மாடுகளை விற்க மத்திய அரசு விதித்த கட்டுப்பாடுகளுக்கு தடை விதிக்கப்பட்ட வழக்கின் விசாரணையை வேறு அமர்வுக்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் மாடுகள், ஒட்டகங்கள் ஆகியவற்றை இறைச்சிக்காக விற்க கட்டுப்பாடுகள் விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டது. இந்த உத்தரவு அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என அறிவிக்க கோரி மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் செல்வ கோமதி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இதே கோரிக்கையை வலியுறுத்தி களிமங்கலத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் பி ஆஷிக் இலாக்பாகியா என்பவரும் மனு தாக்கல் செய்திருந்தார். இவற்றை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை மத்திய அரசின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது. இதனையடுத்து இந்த வழக்கில் மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் GR சுவாமிநாதன் தற்போது நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ளார். இதனால் இந்த வழக்கை சசிதரன், சுவாமிநாதன் அமர்வு விசாரிக்க முடியாது என்பதால் அவர்கள் வழக்கை வேறு அமர்வுக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளனர். ஜூலை 13ஆம் தேதி இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. அரிசி, ரொட்டி, கடலை மிட்டாய் உள்ளிட்ட பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் GST வரி ரத்து குறித்து 10 நாட்களில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த இவர் அவ்வாறு கூறினார். சாமானிய வணிகருடைய வரி விதிப்புகளை மாற்றம் செய்ய வேண்டும். சாமானிய குறுந்தொழில்களை காப்பாற்றக்கூடிய வகையில் வரி விகிதம் திருத்தம் செய்ய வேண்டும். அதேபோன்று ஜவுளி, அரிசி, ஹோட்டல், தீப்பெட்டி, பட்டாஸ், கடலை மிட்டாய், பிரெட்டு, பல்வேறு துறைகளை வாழ வைப்பதற்கான வரி விகிதம் மாற்றம் செய்யவில்லை என்று சொன்னால் இன்னும் 10 தினங்களில் நாடு தழுவிய நிர்வாகிகளை போர்க்கால அடிப்படையில் அவசர கூட்டம் கூட்டப்பட்டு நாடு தழுவிய போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறோம் என்பதை எச்சரிக்கையோடு மத்திய அரசுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதியம்மன் கோவிலில் ஆனித்தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. காந்திமதியம்மன் கோவில் ஆனித்தேர் திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. சுவாமி நெல்லையப்பர் தேரை மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். தேரோட்டத்தை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தேர் திருவிழாவை காண நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தனர். பெரிய தேரை தொடர்ந்து அம்பாள் தேரும் சண்டிகேஸ்வரர் தேரும் இழுக்கப்பட்டது. பக்தர்களின் பாதுகாப்பிற்காக நெல்லை சரக DIG கபில் சாரட்கார் தலைமையில் 1300 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். வளர்ந்துட்டு இருக்கோம். இது 514வது தேரோட்டம். ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஜாலியா இருக்கும். இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல ஃபுல்லா லீவ் விடுறதால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கேர்ள்ஸுக்கு முக்கியமா ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் மழை வேண்டிதான் நெல்லையப்பர் தேரை தொடர்ந்து இழுத்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் பகவான் அனுக்கிரகத்துல நல்ல மழை பெய்யணும்னு வேண்டிக்கிறோம். உலகம் சேமமா இருக்கணும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் News 7 தமிழை.